ஹாய் ஃப்ரான்ஸ், குட் மார்னிங். ஆறு சின்ன டாபிக். அடையார்லேருந்து பெசன் நகருக்கு போகிறேன், வாக் பண்ணணும். ஆனால் ஹெல்மெட்டு நானே போடலையே, ஏன்னா பக்கத்தில் தான், அதனால தான் போடுறேன். காலையில் எல்லாரும் எழுந்து நண்பர்களே அப்படியே ஒரு வாக்கு, ஒரு ரன்னிங், அப்படி எல்லாம் போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது தெரியுமா? சூரியன் அப்போ தான் வருது, அழகாக வருது. எல்லாம் கிளைமேட்டு 2 டேஸாக மழைனால சூப்பராக இருக்குது. என்ன ஒன்று, எழுந்து வரத்துக்கு கஷ்டமாக இருக்குது. குளிர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த பழைய பாடல்கள்லாம் வச்சு வேறு லெவலுங்க அந்த பாடல்லாம். இப்போ இருக்கிற பாடல்லாம் அந்தளவு தெரியல. ரகுமான்து, இளையராஜா, பாலசுப்ரமணி, இவங்களெல்லாம் சாங்ஸ்லாம் கேட்டோமா வேறு லெவலில் இருக்கும். இப்போ கேட்குற பாட்டுலாம் டமால் டிமில். சூப்பராக இருக்குது, எல்லாம் ரன் பண்ணுறாங்க. இயற்கையை பார்க்க சொல்லுவாங்க. மரங்கள்லாம் எவ்வளோ ஆசையாக இருக்குமாங்க. அந்த பூக்கள் பூத்து இருக்கிறது ஒரு ஃப்ரெஷ்ஷாக காலையில் எழுந்த உடனே இயற்கையை ரசிக்கணும். இயற்கையை ரசித்தோம் வச்சுக்கணும், சூப்பர். பெரிய மூலிகை மரங்கள் தான். ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்க சொல்லும், கண்ணுக்கு அழகாக பயங்கர பியூட்டாக தெரியும். இங்கேயும் பெசநகர்லேயும் பிளாட்ஃபார்ம்லாம் ரெடி பண்ணுறாங்க, பழம்லாம் தோண்டி. எப்போ ரெடி ஆகிட்டதில்ல. ஒன்று சில டாக்லாம் வந்து நம்ம ரன்னிங் வர சொல்ல, வாக் பண்ண சொல்ல வந்து கிட்ட வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும் கவர்மெண்ட்டு. ஏன்னா அது டாகுக்கும் இது வாங்கக்கூடாது, மனிதனுக்கும் இது வாங்கக்கூடாது. நான் அப்படி தான் நினைப்பேன். ஏன்னா அதுவும் வாயிலாம் செய்யும். அதுக்கு என்ன இன்ஜெக்ஷன் பண்ணமோ அதை பிடிச்சி இன்ஜெக்ஷன் போட்டு அதை கொஞ்சம் சரி பண்ணி அதெல்லாம் செய்யலாம் கவர்மெண்ட்டு. ஏன்னா யாருன்னா கடிச்சிச்சு வச்சிங்க, அவங்களுக்கு பாய்சன் ஆகிடும். இந்த இடத்துல வண்டி போகிறதுக்கு இடம் இருக்குது, அங்கே போடலாம். ஒரு சகதியாக இருக்குது. ஷாப் வண்டி போட்டாச்சு. லாக் ஆகல. ஓகே, லாக் ஆகிடுச்சு. ஆயில் போடணும் போல், லாக்கு ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அப்பா, வாவ். காலையில் இது மாதிரி பீச் வாக் செம்ம சூப்பராக இருக்குங்க.
கோல்டு வேறு லைட்டாக ஆச்சு. ஒரு 45 மினிட்ஸ் வாக் பண்ணோம் வச்சுங்க, வேறு லெவலில் இருக்கும். ரன்னிங் பண்ணனே விட அவசியம் இல்லை, வாக்கே 45 மினிட்ஸு. கொஞ்சம் உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும். லைட்டாக சாரல் மழை, கொஞ்சம் நனைஞ்சிட்டேன். சூரியன் வந்துச்சுன்னா அப்படியே சூரிய நமஸ்காரம் பண்ணிடலாம் காலையில். இன்றைக்கி வேறு வியாழக்கிழமை, பாபாவுக்கு பூஜை பண்ணணும். சீரடி பாபா. பரவாயில்ல, காலையிலேயே ஒரு நண்பர் வந்து புறாக்கெலாம் தீனி போடுறாரு. சூப்பராக இருக்குது. இது மாதிரி பேட்ஸுக்கெலாம் காலையில் காக்கா, புறா, குருவி, இது மாதிரி அணில், டாகு, இதுக்கெல்லாம் தீனி போட்டால் ரொம்ப நல்லது. வாயில்லா ஜீவங்க, அதெல்லாம் கண்டிப்பாக நம்ம செய்யணும். வேகமாக இருக்குது. நைட்டு நல்லா பெஞ்சிட்டு போகல மழை. சூரியன் கொஞ்சமாக வருது, நல்லா வந்து நல்லா பாடி மேலே விழுந்ததுனால ஒரு ஹீட்டாக இருக்கும், உடம்பும் நல்லா புத்துணர்ச்சி ஆகிடும். பண்டிகையெல்லாம் வர வருது, தீபாவளி. எல்லாம் பட்டாசுலாம் வாங்கி வெடிக்க சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக வெடிங்க, சேஃபாக இருக்கணும், சரிங்களா? இங்கே ஒரு டாக்கு தான் வந்து யாரா வாக் பண்ணால் கூட கடிக்கிற மாதிரி வருது. அதுதான் கம்ப்ளைண்ட் பண்ணோம். அதுக்கு இன்ஜெக்ஷன் எல்லாம் பண்ணி, அது ஏன் அது மாதிரி பண்ணது தெரில. நான் யாருன்னா கடிச்சிட்டா ரொம்ப கஷ்டமாயிடும். பப்ளிக்கும் பாதிக்கக்கூடாது, டாகும் பாதிக்கக்கூடாது. எந்த உயிரினமும் என் கண் எதிரில் எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறவன். அப்பா, சூரியன் அது இப்போ தெரிஞ்சு பாருங்க, சூரியன் வந்துருக்கு இப்போ தான். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.